வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக வாழ் தமிழர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்காவிட்டால் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்ற கன்னட அமைப்புகளின் எச்சரிக்கை. வன்மையாக கண்டிக்கத்தக்கது என நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் கருத்து. SRM குழும தலைவர் பச்சமுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நேரில் ஆஜர். நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை அதிகாரி முன்னிலையில் கையெழுத்திட்டார். பொய்யான ஆவணங்களை காட்டி திருச்சி மருத்துவக் கல்லூரி அடுக்குமாடி கட்டிடத்திற்கு அனுமதி பெற்ற SRM. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வெளிச்சத்திற்கு வந்த முறைகேடுகள். சென்னையில் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பங்கேற்பு. இளம் ராணுவ வீரர்களுக்கு எல்லையில் பெரும் பணிகள் காத்திருப்பதாக பேச்சு. கர்நாடகத்தில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராம்தாஸ் அத்வாலே இதனை தெரிவித்தார். Government of India will also be very serious on this issue because the last many years this problem is also pending there, and government is not going to support only one state because the government is also for Karnataka and from Tamil Nadu also. But the Supreme Court has given the judgment that judgment should be followed by Karnataka and Tamil Nadu also, and those people who are attacking the Tamilian people, the police can take the serious action against them. கர்நாடக வாழ் தமிழர்கள் போராட்டத்திற்கு ஆதரவளிக்காவிட்டால் மீண்டும் கலவரம் வெடிக்கும் என்ற கன்னட அமைப்புகளின் எச்சரிக்கை விடுத்திருப்பது குறித்து இணையதளத்தில் நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என 70.03% பேர் கருத்து கூறியுள்ளனர். மத்திய அரசு தலையிட வேண்டும் என 25.77% பேரும், நியாயம் உள்ளது என 4.2% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருந்தோம். கண்டிக்கத்தக்கது என 70% பேர் கருத்து கூறியுள்ளனர். அரசு தலையிட வேண்டும் என 27% பேரும், நியாயம் உள்ளது என 3% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பனுக்கு ரூபாய் 2 கோடி பரிசுத் தொகையை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாராலிம்பிக் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் ஒருவர் தங்கப்பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறை என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் தமிழகத்திற்கும் பெருமை தேடி தருவதாக மாரியப்பனுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாரியப்பன் விளையாட்டுத் துறையில் நிகழ்த்தியுள்ள சாதனையின் பயனால் பல இளம் தலைமுறையினர் விளையாட்டுத் துறையை தேர்வு செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும் என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் சார்பாக சாதனை வீரர் மாரியப்பனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது சாதனையை பாராட்டும் விதமாக தமிழக அரசு சார்பில் 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகையும் அறிவித்துள்ளார். ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட பச்சமுத்து நீதிமன்ற உத்தரவின்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட்டார். SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நடைபெற்ற 75 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் கடந்த 26ஆம் தேதி பச்சமுத்து கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு சென்னை அமர்வு நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது. நேற்று மாலை புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர் நீதிமன்ற நிபந்தனையின்படி சென்னை எழும்பூரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி முன் பச்சமுத்து இன்று ஆஜராகி கையெழுத்திட்டார். சென்னை பரங்கிமலை ராணுவ அதிகாரிகள் மையத்தில் பயிற்சி முடித்த அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். 2 நாட்கள் பயணமாக தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து இன்று காலை சென்னை பரங்கிமலை ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடந்த இளம் அதிகாரிகள் பயிற்சி நிறைவு விழாவிலும் அவர் கலந்து கொண்டார். தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ராணுவ பயிற்சி நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார்.
பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு பிரணாப் முகர்ஜி பதக்கங்களை வழங்கினார். சிறந்த வீரருக்கான தங்கப்பதக்கம் அலா ஸ்ரீதருக்கும், வெள்ளிப் பதக்கம் திவ்யா தியாகிக்கும், வெண்கலப் பதக்கத்தை ராகேஷுக்கும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். சிறந்த வீரருக்கான வீரவாள் பயிற்சி பள்ளி அதிகாரி வருண் சிங் சௌஹானுக்கும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, வளர்ந்து வரும் நாடான இந்தியா எல்லையில் சந்திக்கும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்ள முப்படையின் பங்கு மிக முக்கியம் என்றார். ராணுவத்தில் பல்வேறு முக்கிய பொறுப்புகள் இருப்பதால் பயிற்சி முடித்த அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் பிரணாப் வலியுறுத்தினார். சென்னை பரங்கிமலை ராணுவ பள்ளியில் 217 ஆண்கள், 32 பெண்கள், நட்பு நாடுகளைச் சேர்ந்த 20 பேர் என மொத்தம் 269 பேர் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய விமானமான ஏர்லாண்டர் 10 அண்மையில் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இதன் வடிவமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் மாலதி. இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். இந்த ஏர்லேண்டர் அப்படிங்கிறது ஹெலிகாப்டருக்கும் ஏரோப்ளேனுக்குமான ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர்லேண்டர் பற்றி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. பல நாடுகள் ரிசர்ச் பண்ணும்போது அமெரிக்கா நிதி பற்றாக்குறையின் காரணமாக தன்னுடைய ரிசர்ச்சை நிறுத்திட்டாங்க. ஆனால் பிரிட்டன் தன்னுடைய ரிசர்ச்சை கைவிடவே கிடையாது. அவங்க ரிசர்ச் பண்ணி முடிச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டையும் பண்ணிட்டாங்க. ஆனால் செகண்ட் டெஸ்ட்டில் சில பல பிரச்சனைகள் வந்ததுனால அவங்க அந்த ரிசர்ச்சை கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதோட வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளம் அப்படிங்கிறது 302 அடியும், அகலம் அப்படிங்கிறது 143 அடியும், உயரம் அப்படிங்கிறது 85 அடியாகவும் இருக்குது. இது இந்த ஏர்லேண்டர் பொதுவாக தரை இறங்குறதுக்கு ஓடுதளம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. எந்த மாதிரியான இடத்துல வேணாலும் தரை இறங்கிடும். இது அதோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. மணிக்கு 92 மைல் வேகத்தில் போகிற இந்த ஏர்லேண்டர் ஹீலியம் வாயுவால் மேலே ரைஸ் ஆகுது. பொதுவாக பார்த்திங்கன்னா பயணிகள் இல்லாமல் இந்த ஏர்லேண்டர் மொத்தம் 14 நாட்கள் இருக்கும். பயணிகளோட மொத்தம் 5 நாட்கள் வானத்திலே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. பொதுவாக சரக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது 9000 டன் சரக்குகளை கொண்டு வானத்தில் பறக்கக்கூடியது. இதோட யூசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சரக்கு போக்குவரத்திற்கும் பயணிகளோட போக்குவரத்திற்கும் கண்காணிப்புக்கும் இந்த ஏர்லேண்டர் பயன்படுது.